சேலத்தில் அமைச்சர் சேகர்பாபு சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொறுப்பிலே இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருப்பவர் எதை பற்றியும் சீர ஆராயாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல. எங்குமே ஒரு இடத்தில் கூட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கென்று உணவு பாதுகாப்பு துறையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை திருக்கோயில் வழங்குவதற்கு தடை இல்லை. அந்த வகையில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பாராயணங்கள், அதேபோல் அடியார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேதங்கள், அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை. இந்த ஆட்சி ஒரு ஆன்மீக ரீதியாக இருப்பவர்களுக்கு அரணாக இருக்கின்ற ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே 40 திருக்கோயிலே குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. நாளைக்கு 20 இடங்களிலே குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றன. இதுவரையில் தமிழகத்தில் 1270 திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. 8416 திருக்கோயில்களுக்கு எஸ்எல்சி மாநில அளவிலே இருக்கின்ற ஆய்வுக்குழு அனுமதி அளித்திருக்கின்ற ஒரு உன்னதமான ஆட்சி இன்றைக்கு சேலத்திலே உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான உரிமை மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய செய்திகளை திசை திருப்புவதற்காகவும் இறையன்பர்களுக்கு எதிரான இந்த ஆட்சி என்பதை போல் சித்தரிப்பதற்காகவும் இப்படி கங்கணம் கட்டி கொண்டு பொய் பிரச்சாரம் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படி எப்படிப்பட்ட பொய் புருட்டுகளை உருட்டினாலும் தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உரிமை மீட்பு மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களுடைய 2ஆம் மாநாடு இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்பட்டிருக்கின்ற ஒரு மாநாடாக மாறும் என்பதில் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களில், இப்படிப்பட்ட சதிவலைகளால் எந்த அளவிற்கும் தள்ளி போட முடியாது என்பதை தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.